ஜோதிட நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தினத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நெட்டில் பார்த்தேன். பட் அந்த ஜாதகம் அவருடைய ஒரிஜினல் ஜாதகமாக சரியான ஜாதகமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த நெட்டில் உள்ள ஜாதகப்படி பார்த்தாக்கி அவருக்கு கன்னி லக்கணம், பூச நட்சத்திரம், கடக ராசி. அவருடைய லக்கணத்தில் 2 கூடையும் சுக்கிரன், அதே மாதிரி 9 கூடையும் சுக்கிரன். அவன் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கான். அந்த சுக்கிரனோட கேதுவும் சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கார். 10ஆம் வீட்டில் புத ஆதித்ய யோகத்தில் இருக்குது. அதே மாதிரி கூடவே 10ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் நீசமாக இருக்குது. செவ்வாய் 8 கூடையவன், 3 8 கூடையவன் செவ்வாய் கடகராசியில் நீசமாக இருக்குது. ஸோ இந்த ஜாதக அமைப்பை வச்சு பார்த்தாக்கி அவர் அரசியலில் பிரபலமாக ஆகி மக்கள் யோகோபித்த மக்கள் மனசில் இடம் பெற்று வாக்குகளை குவித்து தமிழ்நாடை அரசாளக்கூடிய ஒரு ஆளுமைத்தன்மை அவர் ஜாதகப்படி இருக்கான்னு பார்த்தா ஜாதகப்படி இருக்குது. ஏன்னா சூரியன் 10ஆம் வீட்டில் புதன், லக்னாதிபதி புதனும் சூரியனும் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அது புத ஆதித்ய யோகங்கிற வகையில் இருக்குது. 2 கூடையவனு சுக்கிரன், 9 கூடிய சுக்கிரன் 9இல் ஆட்சி பெற்று பலமாக இருக்குது. ஸோ பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் நல்லா இருக்குது. இப்போ அவருக்கு நடப்பு திசை சுக்கிர திசை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் கலைத்துறையில் நல்ல டாப்புக்கு வந்துட்டார். முதல் ஆரம்பத்திலேருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் பெரிய நல்ல சிறந்த கதாநாயகன் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடின்னு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகோபித்த ரசிகர் பெருமக்களின் நல்ல ஆதரவை பெற்று உள்ள ஒரு நல்ல டாப்பு நிலைக்கு கலைத்துறையில் வந்திருக்கிறாரு. காரணம் 2 9 கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக இருக்குது. சுக்கிரன் கலைத்துறைக்கு அதிபதி. ஸோ நடிப்பில் அவர் ஒரு நல்ல ஃபேமஸாக ஆகிட்டார். ஆனால் அதே நேரத்தில் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தா அதுவும் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஆட்சி பெற்று புத ஆதித்ய யோகம் வாங்கியிருக்கிறாரு. அதே ராசிக்குள்ளேயே சனியும் மாந்தியும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி ராகுவுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த ராகுவுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி ராகு திசை நடக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு டாப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த சுக்கிர திசை முடிகிற வரைக்கும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் சூரியனோட புதனோட சனியும் மாந்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கணும். உழைச்சி தான் மேலே வர முடியும். ஆனால் 2026 எலெக்ஷனையே ஒட்டி அதிலே மக்கள் யோகோபித்த ஆதரவு பெற்று இவர் முதலமைச்சராக ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஜாதகப்படிக்கு எந்த வழியும் இல்லை. அது இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகலாம். அதனால் அவர் இப்போ சுக்கிர திசை நடக்கிறதுனால கலைத்துறையில் நல்ல டாப்புக்கு வந்துட்டார். கோடி கோடியாக நல்லா பணங்களை அள்ளி குவிச்சிருக்கிறாரு. அந்த பணத்தை பூரா இப்போ செலவு பண்ணுறாரு. அது செலவு பண்ணுறது அவர் பணமா இல்லை வேறு யாரும் பினாமி கொடுத்த பணமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் அரசியலில் உயர்ந்த செல்வாக்கு பெற்று முதலமைச்சர் சீட்டில் உட்காருவார் அப்படிங்கிறதெல்லாம் 2026 எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அது நடக்காத காரியம். அதனால் அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கணும். உழைச்சி தான் அந்த பொசிஷனை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். 1000 தான் இருந்தாலும் சூரியன் சனி கூடவே மாந்தி சேர்ந்து 10ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாக்கி அது அந்த அளவுக்கு எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் டாப் லெவலுக்கு கொண்டு வைக்கிறதுக்கு
வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அவருடைய ஜாதகப்படி குறைவாக இருக்குது. நன்றி, வணக்கம்.